நம்ம என்ன இது சாணியெல்லாம் வந்து இந்த உரமாக போடுறதுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் வர கோழி வைக்கோல் மேலேயே முட்டை போட்டு வச்சுருக்குது. இந்த அதிசயத்தை பாருங்கள். நேச்சுரலாக இயற்கையாக வளர்கிற பண்ணையில் இருக்க கோழிகள்லாம் அதுங்க எங்கே கம்ஃபர்டான ஜோனை உருவாக்கிட்டு அந்த இடத்துல முட்டை போட்டு வச்சு இப்போது நம்ம கோழி முட்டை போட்டு வச்சுருக்கேன். அந்த முட்டையை தேடி அதே இடத்துல அதை அடக்காக்கும். இப்போ வாங்க நம்ம முட்டையை பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு அதை டப்பாவில் வச்சிடலாம். கையில் முட்டை இருக்குது, அதுக்கான நான் நெக்ஸ்ட்டை ரெடி பண்ணிட்டேன். இப்போ அழகாக எடுத்துகிட்டு போயிட்டேன். நீங்கள் வச்சுருக்கலாம். என்னடா ரோல் ஆகிட்டு இப்போ பக்காவாக ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இதுதான் நாட்டுக்கோழி முட்டை. நம்ம ஃபார்மில் நம்ம வளர்க்குற நாட்டுக்கோழிங்கெல்லாம் இந்த முட்டையை தான் போடுதுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபார்மிங் ரிலேட்டட் கண்டென்ட் அதுக்கு கூட நான் எப்படி சர்வே பண்ணுறேன்றதை பாருங்கள். காலேஜ் படிக்கிற பசங்க கலக்க பரவாயில்ல. கதவு திறந்து விட்டோம், சாத்தா மட்டும் நம்ம கோழிங்கெல்லாம் போய் ஆட்டுக்கூட கலந்துட்டு எப்படி உள்ளே போடுறதுன்னு தெரியலையே.